இறை குலமாய் இணைந்து வாருங்கள். கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாருங்கும் அருள் சூழ்ந்திட யாகத்தில் வழி கூறுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் இறைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். என்னை அழைத்தார், அவர் கையில் பொறித்தார், கருவில் தெரிந்தாரே. அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அணைத்தார், உரிமையாய் தேர்ந்தாரே. கருவில் தெரிந்தாரே, அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அணைத்தார், உரிமையாய் தேர்ந்தாரே. திருக்கரம் விரித்து அழைக்கின்றார், இதயத்தில் பொதிந்திட அழைக்கின்றார். திருப்பலி வாருங்கள். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Sign Web TV, as well as other social media. And in a special way, for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intention yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பார்ந்தவர்களே, அரசியல்கள் 1000 செய்துவிட்டு ஆன்மீக வாழ்வில் அடியெடுத்து வைக்கலாம் என்று ஆணவத்தோடு நின்று கொண்டும் இருந்தால் அது பயனளிக்காது. பந்திக்கு பாசத்தோடு பரமனை அழைத்துவிட்டு பாவிகளை ஒதுக்கி வைக்கிறான் பரிசேயக்காரன். அது எந்த அளவிற்கும் பயனும் கொடுக்காது. ஆனால் பாவிகளை தேடி வந்தவர்தான் ஆண்டவர் என்பது பரிசேயனுக்கு தெரியவில்லை. ஆக ஒவ்வொரு திருப்பலியிலும் கடவுள் நம்மை தேடி வருகிறார். பாவத்தோடு தான் நாம் நுழைகிறோம், ஆனால் பாவ அறிக்கை இட்டுவிட்டு தான் உள்ளே நுழைகிறோம். அந்த மனநிலையோடு பரிசுத்த உள்ளத்தோடு இந்த பலியில் நினைவோம். தடையாய் இருக்கிற நம்முடைய பாவங்களை எல்லாம் நினைத்து பார்ப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடமையில் தவறியதாலும்
பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கியருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, நீ இளைஞனாய் இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும். பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு. நான் வரும் வரை விசுவாசிகளுக்கு மறைநூலை படித்து காட்டுவதிலும் அறிவுரை வழங்குவதிலும் கற்பிப்பதிலும் கவனம் செலுத்து. இறைவாக்கு உரைத்து மூப்பர்கள் உன் மீது கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்கு அளிக்கப்பட்ட அருள் கொடைகளை குறித்து அக்கறையற்றவனாய் இராதே. இவை எல்லாவற்றிலும் கவனம் செலுத்து. இவைகளிலேயே ஈடுபட்டிரு. அப்பொழுது நீ அடைந்துள்ள வளர்ச்சி எல்லாருக்கும் தெளிவாகும். உன்னை பற்றியும் உன் போதனையை பற்றியும் கருத்தாயிரு. அவைகளில் நிலைத்திரு. இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய், உனக்கு செவிசாய்ப்போரும் மீட்படைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 111 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை உயர்ந்தவை. அவர்தம் மாற்றல் மிகு செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை.
அவர்தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை, என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை. உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை உயர்ந்தவை. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை உயர்ந்தவை. தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார். தம் உடன்படிக்கை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார். அவரது திருப்பெயர் தூயது, அஞ்சுதற்கு உரியது. அவர்தம் கட்டளைகளை கடைபிடிப்போம் நல்லறிவுடையோ. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை உயர்ந்தவை. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை உயர்ந்தவை. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டுக்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிக சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால் மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதை கண்டு, இவர் ஒரு இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார்.
இவள் பாவியாயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் 500 தெனாரியமும் மற்றவர் 50 தெனாரியமுமாக இருவர் கடன் பட்டிருந்தனர். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமற் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீ சொன்னது சரியே என்றார். பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டுக்குள் வந்தபொழுது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தன் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தம் கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்கு சொல்கிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார். பின்பு அப்பெண்ணை பார்த்து, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டதோ, அமைதியுடன் செல்க என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. குறி பார்த்து எரியப்பட்ட சவுளி நம்புகள் திசை மாறி போகச் செய்த தயவு பெரியது. ஒரு அடியில் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியது. இந்த தயவை பாட ஜீவனுள்ளதே. இவருடைய தயவை பாட இந்த ஜீவன் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். நீங்களும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் காலடியில் கண்ணீர் துளிகள் என்று இன்றைக்கு எடுத்துக்கொண்டேன். ஒரு 15 வருடம் இருக்கும். இதே போலதான். ஏன் அவர் தயவு பெரியது என்பதை ஒரு சில உதாரணங்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 3 வருடங்களுக்கு முன்பு சாமியாரானோன முதல் திருப்பலி அங்கே ஆற்றிவிட்டு பிறகு அடுத்த நாள் காலையில் இங்கே திருப்பலி நிறைவேற்றுகிறேன். அப்பவும் இதை தான் சொன்னேன், இப்பொழுதும் இதை தான் சொல்ல போகிறேன். இனி வர காலங்களில் எப்பப்பெல்லாம் இங்கே திருப்பலி நிறைவேற்றுகிறனோ அதை தான் சொல்லுவேன். ஏனென்றால் அவர் தயவு பெரியது. அவர் கால்மாடு கொடுத்த அந்த சுகம் பெரியது, இந்த குருத்துவம் பெரியது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னை அழைத்த விதம்,
15 வருடங்களுக்கு முன்பு இங்கே தான் பலிபீடச் சிறுவனாக நின்று கொண்டிருந்தேன். இப்பொழுது இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். அதுதான் அவர் செய்த தயவு. நான் யோசித்து பார்த்ததுண்டு, என்ன காரணத்திற்காக என்னை அழைத்தார் என்று இன்னமும் எனக்கு புரியவில்லை. எந்த தகுதியும் இல்லை, பாவி என்று மற்றும் ஒரு தகுதி உண்டு. ஆனால் நிச்சயம் அவருடைய குருத்துவத்திற்கு என்னை அழைத்து கொண்டார். பல இடர்பாடுகள் இருந்தாலும் பாசத்தோடு இந்த தாய் வழியாக என்னை தேய்ச்சி கொண்டிருந்தார். எல்லா அனுபவங்களையும் சம்பாதிக்க முடிந்தது அந்த குருத்துவ பயணத்தில். நிச்சயம் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு பயணத்தை தொடர்ந்தேன். அவர் வெற்றியை கொடுத்தார். ஒரு சில தடைகள் இருந்தாலும் பெருமையாக சொல்வேன், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், எந்த பிரச்சனையும் இல்லை. என்னுடைய குருத்துவம், என்னுடைய பணிவாழ்வு அவருக்கு பிடித்ததாக போய்கொண்டிருக்கிறது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. இயேசுவில் பிரியமானவர்களே, அவர் தயவு பெரியது. அதனால்தான் இந்த மாதா வழியாக அவர் செய்த எல்லா கருணைகளுக்கும் நீங்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு தயவு, சொல்லிக்கொண்டே போகலாம், 1000 தயவுகள். அவர் நம்மை அன்பு செய்கிற விதம் இருக்கே, அதை சொல்லி மாளாது. அந்த அளவுக்கு நம்மளை ஒவ்வொரு நாளும் அன்பு செய்து கொண்டிருக்கிறார். இன்றைய நற்செய்திக்கு வருவோம். இன்றைய நற்செய்தியில் அதனால தான் அவருடைய அன்பை பற்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். அவர் ஒரு கேள்வி கேட்பார், யார் என்னை அதிகம் அன்பு செய்தது? யாருக்கு அதிக தள்ளுபடி செய்தாரோ அவர்கள்தான் அதிகம் அன்பு செய்தார். எனக்கு அதிக தள்ளுபடி செய்திருக்கிறார், உங்களுக்கும் அதிக தள்ளுபடி செய்திருக்கிறார். ஆக நிச்சயமாக நாம் தான் அவருடைய கால் மாட்டில் உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கவே. ஏனென்றால் அவர் தயவு பெரியது, அவர் அன்பு பெரியது, அதை சொல்லி மாளாது. திரும்பவும் சொல்கிறேன். ஆக அதை மட்டும் யோசித்து பார்ப்போம். இந்த பெண்மணி ஒரு சிறந்த உதாரணம். 2 நபர்களை மேற்கோள் காட்டுகிறார். பரிசேயன், பாவியான பெண். 2 நபர்களுமே பாவிகள் தான். ஆனால் இவர்களுக்கு இருந்த உதாரணம், 2 நபர்களை தாண்டி அந்த பரிசேயன் மேல் அதிக அன்பு கொண்டிருந்தார் கடவுள். முதல் தடவையாக பரிசேயன் மேல் அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைய நாளில் தான் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவன் கூப்பிட்ட உடனேயே அவன் வீட்டிற்கு உணவு அருந்த செல்கிறார். பொதுவாக ஏழைகள், அனாதைகள், பாவிகள் இவர்களுடைய மத்தியில் உணவு அருந்திய ஆண்டவர் இன்று பரிசேயனுடைய வீட்டில் அமர்ந்து உணவு உண்டுகிறார். அப்பொழுது அவர் கேட்ட கேள்வி, சீமோனை உதாரணமாக பயன்படுத்தி கொண்டு 2 நபர்களை பார்த்து கேட்கிறார், யாருடைய அன்பு பெரியது, யாருக்கு தள்ளுபடி அதிகமாக செய்யப்பட்டது என்று கேட்கும் பொழுது அவர் யாருக்கு அதிகம் இரக்கம் காண்பாரோ, யாருக்கு அதிகம் தள்ளுபடி கொடுத்தாரோ அவர்கள்தான் அவர் மேல் அதிக அன்பு கொள்ள வேண்டும். அதில் நானும் நீங்களும் இருக்கிறீர்கள். ஒரு சில உதாரணங்கள், அவள் செய்த செயல்களை எல்லாம் பாருங்களேன். பின்னாடி நின்று கொண்டு, அவள் அந்த வீட்டுக்கு வந்தவுடன் அவருக்கு முன்னாடி போய் நிற்கவில்லை. அவர் பின்னாடி நின்று கொண்டு, கால் மாட்டில் அமர்ந்து கொண்டு, கண்ணீர் வடித்து கொண்டு, கூந்தலால் துடைத்து கொண்டு, ஓயாமல் முத்தம் கொடுத்து கொண்டு, நறுமண தைலம் பூசிக்கொண்டு, இதுதான் அவள் செய்த செயல்கள் எல்லாம். இதில் ஒவ்வொரு செயல்களை பார்க்கலாம். பின்னாடி நின்று கொண்டு, இந்த கிறிஸ்தவ சமூகம் எப்பொழுது முன்பாக நிற்க ஆசைப்படுகிறது. ஒரு புனிதர் அழகாக சொல்வார், வான் பல்தசார் என்கிற இறையலாளர், ஒரு நல்ல ஆண்டவருடைய பணிவாழ்வு என்பது நாம் பின்னாடி மறைய வேண்டும். நாம் முன்பாக எல்லாவற்றிலும் நின்று கொண்டிருந்தோம் என்றால் ஆண்டவர் போற்றப்பட மாட்டார். அவருடைய பணி, அவருடைய வாழ்வு, அவருடைய புகழ் போற்றப்பட வேண்டும். அதை செய்கிறவர்கள் நிச்சயமாக அடையாளமே படுத்தப்படக்கூடாது. அதுதான் நல்ல ஒரு குருத்துவ வாழ்வு, அதை தாண்டி நல்ல ஒரு பணி என்று சொல்லலாம். ஆக அந்த பெண்மணி தான் பாவியா இருந்தாலும் அவருடைய பின்புறமாக தான் நின்று கொண்டிருக்கிறார், முன்பாக வருகிறது. 2வதாக அவருடைய கால் மாட்டில் அமர்ந்து கொண்டு, அது சீடத்துவத்தின் ஒரு மேலான அன்பு என்று சொல்லலாம். கால் மாட்டில் அமருவது, ஏனென்றால் அந்த மார்த்தா மரியாயை பார்த்து ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு குறைவுபடுகிறது என்று, இது மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படுகிறது, ஆக இது மட்டும் இருந்தால் மற்ற எல்லாவற்றையும் சம்பாதித்து விடலாம். அவருடைய கால் மாட்டில் அமர்ந்து கொண்டு ஓயாமல் அவருடைய பேச்சை கேட்டு கொண்டு இருப்பதே இந்த சீடத்துவத்துக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகிற்கே அவர் கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லலாம். கண்ணீர் வடித்து கொண்டு, கண்ணீர் என்பது பாவத்தின் அடையாளம். சீமோன் பேதுரு, ஆண்டவரே என்னுடைய பாதங்களை எல்லாம் கழுவும் போது என் தலையும் சேர்த்து கழுவுன்னு சொல்லுவார். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் சொன்னது, பாதத்தை கழுவுனவன் முழுமையாக குளித்து விட்டான் என்பதற்கு சமம். அப்படி என்றால் முழுமையாக பாவம் போக்கப்பட்டது என்று அர்த்தம். அந்த பெண்மணி
கண்ணீரால் அவருடைய காலை நனைக்கிறார். அப்ப எப்படி பாவம் போயிருக்கும் நினைத்து பாருங்கள். ஒட்டுமொத்த பாவமும் அவளிடமிருந்து போகிறது. நான்காவதாக கூந்தலால் துடைத்து கொண்டு, எந்த பாவத்தால் அவருடைய காலை நனைத்தனோ என்னுடைய குணாதிசயங்களினாலும் என்னுடைய செயல்களினால்தான் அதை நான் போக்க வேண்டும் என்று, அதனால்தான் ஒவ்வொரு பாவ சங்கீதத்திலும் இனிமேல் ஒருபோதும் அதை செய்ய மாட்டேன் என்று முடிவு செய்கிறோம். ஆனால் அதை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அவளுடைய கூந்தலாலே அதை துடைக்கிறார். எதனால் என் ஆண்டவரை நான் காயப்படுத்தினேனோ அதனாலேயே நான் அவரை குணப்படுத்துவேன் என்று தன்னுடைய கூந்தலால் அவள் துடைக்கிறார். ஐந்தாவதாக ஓயாமல் முத்தம் கொண்டு இருக்கிறார். முத்தம் என்பது கடவுளுடைய ஒரு அன்பு செயல். அதனால்தான் அந்த ஊதாரி மகன் திரும்பி வந்தவுடன் அவனுக்கு முத்தம் கொடுத்து வரவேற்கிறார். முத்தம் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம், இன்னும் அவர் உரிமை பாராட்ட எடுத்துக்கொண்ட ஒரு அழகான கருவி என்று சொல்லலாம். ஆக முத்தம் என்பது ஓயாமல் கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு இவர்தான் முக்கியம், இவருடைய கால்மாட்டில் தான் இவருடைய பெயர் தான் புகழப்பட வேண்டும், இவர்தான் எனக்கு கதி என்று தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அந்த அம்மா விட்டு கொடுக்கிறார். அதுதான் அந்த ஓயாமல் முத்தம் என்கிறது. ஆக கடைசியாக அவர் நறுமணம் தைலம் பூசுகிறார். என்னுடைய வாழ்வு அவருடைய பாதத்தின் வழியாக கமழ வேண்டும். அதுதான் கிறிஸ்தவத்தின் ஒரு மேலான அன்பு. நல்லா யோசித்து பாருங்களேன். அந்த வீட்டில் எல்லாரும் இருந்தார்கள், ஆனால் எப்போது அந்த பெண்மணி அந்த வீட்டிற்கு நுழைந்தாலோ அப்பொழுதுதான் அந்த வீடு முழுக்க நறுமண தைலம் கமழ்கிறது. ஆக என்னுடைய பணி வாழ்வும் சரி, உங்களுடைய வாழ்வும் சரி, அவருடைய கால்மாட்டில் பட்டால்தான் அது மணக்கும். அது நறுமண தைலமாக இருந்தாலும் சரி, உயர்ந்த தைலமாக இருந்தாலும் சரி, அவருடைய கால்மாட்டில் படும் பொழுதுதான் அது மணக்கும். அவருடைய கால்மாட்டில் இருந்த என்னுடைய வாழ்வும் எல்லா திசைகளிலும் மணக்க வேண்டும் என்றால் அவரை தொட்ட பிறகுதான் என் வாழ்வு நல்ல முறையில் அமையும். ஆக இந்த 6 குணாதிசயங்களில் 2 மட்டும்தான் மேன்கோங்கி நிற்கிறது. கால்மாட்டீர் கன்னி தொழில்கள், இதுதான் அவளுக்கு கிடைத்த ஒரு மேலான பரிசு. ஆக இந்த 2 செயல்கள் மட்டும் கிறிஸ்தவத்தில் இருக்குமே என்றால், இதை தாண்டி எல்லா செயல்களும் இருக்கிறது, ஆனால் இவை இருந்தால் என்றால் மற்ற எல்லா செயல்களும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கப்படும். ஆக இதை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டுவோம். அந்த பெண்மணி செய்தது போல இந்த கால்மாட்டில் அமர்ந்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு, ஆண்டவரே நான் பாவி, எல்லாரையும் பார்த்து கடவுள் சொல்ல வேண்டும், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, அமைதியோடு செல் என்று அவர் சொல்லக்கூடியவர். ஆனால் அதை பெறக்கூடிய இடத்தில் தான் நான் இல்லை. அவர் இன்னமும் நம்மளை அன்பு செய்து கொண்டு இருக்கிறார். அதற்கு நான் ஒரு உதாரணம், நீங்களும் ஒரு உதாரணம். ஆக இந்த பாவப்பட்ட வாழ்க்கையெல்லாம் மன்னிக்கக்கூடிய கடவுள் இருக்கும் பொழுது நானும் நிச்சயம் கடந்து செல்ல முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. காணிக்கையின் மலர்கள் உன் பாதம் வைத்தோம், கருணை மழை பொழிந்தாய், காணிக்கை தந்தோம், இதையேற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். காணிக்கை மலர்கள் உன் பாதம் வைத்தோம், கருணை மழை பொழிந்தாய், காணிக்கை தந்தோம், இதையேற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய
எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றலும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளீனே. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநயினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள்
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவிய நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் ஒருவருக்கொருவர் கிறிஸ்து விட்டு சென்ற அமைதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய காலடியில்தான் நாம் அமர வேண்டும், பாவிகளாகிய நாம் அனைவரும். ஆக இந்த மேலான திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட, உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா.
உலகம் வாழ நீயும் உந்தன் உடலை சிதைத்து உறவின் பலியாய் உயிரை தந்தாய். உனது வழியில் நானும் எனது வாழ்வை உடைத்து உலகை மாற்றும் முடிவை தாராய். நன்றி பாதைகள் என் வாழ்வின் பாடங்கள், உன்னருள் வார்த்தைகள் என் வாழ்வின் தேடல்கள். உலகெல்லாம் மகிழ்ந்திட உள்ளத்தில் நீ வா, உயிரில் உயிரை இறைவா உணவில் வடிவில் வருவாய். வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அவருடைய காலடியே நம் வாழ்வின் கெதி என்று வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்குவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear Mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.